ரயில் பயணிகளை ராணுவ படையினர் அச்சுறுத்தியதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சேரன் விரைவு ரயிலில் துணை ராணுவ படையினர் பயணிகளை மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஜோலார்பேட்டையில் ரயில் பெட்டியின் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணுவ படையினர் ரயில் பயணிகளை அச்சுறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் ஜோலார்பேட்டையில் ரயில் பெட்டியின் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துணை ராணுவ படையினருக்கும் பயணிகளுக்கும் இடையே நடக்கும் வாக்குவாதம் தொடர்பான அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோலார்பேட்டையில் ரயில் பெட்டியின் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயில் பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கியை காட்டி பயணிகளை துணை ராணுவ படையினர் மிரட்டியதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்பரசன்? நேற்றிரவு சென்னையிலிருந்து கோவை நோக்கி புறப்பட்ட சேரன் விரைவு ரயிலில் துணை ராணுவ படையினர் சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மது போதையில் பொதுமக்களை அடித்தும் அவர்களை துப்பாக்கி காட்டிய மிரட்டிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் குறித்து தற்போது ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு கோவை புறப்பட்ட சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் ஏறி இருக்கிறார்கள். இவர்கள் ரயில் கிளம்பியதில் இருந்து மது குடித்துக் கொண்டும் பெட்டியில் சத்தம் போட்டுக் கொண்டும் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சத்தம் போட்டுக் கொண்டே தங்களுக்குள் மாறி மாறி கத்திக்கொண்டே வந்ததால் ரயில் பயணிகள் தூங்க முடியாமல் அவதியுற்று இந்த சம்பவம் குறித்து துணை ராணுவ படையினரிடம் அங்கு பயணம் செய்த பொதுமக்கள் கேட்டிருக்கிறார்கள். சற்று அமைதியாக இருக்கும்படியும் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் கேட்டிருக்கிறார்கள். இதனால் தாங்கள் ராணுவ வீரர்கள் எனவும் தங்களிடமே கேள்வி கேட்டிருக்கிறார் எனவும் கூறி பயணிகள் இருவரை துணை ராணுவ படை வெகுவாக தாக்கியதாகவும் செருப்பால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பயணிகள் கேட்டதால் ஆத்திரமடைந்த துணை ராணுவ படையினர் மது போதையில் தங்களுக்குள்ளாகவே மாறி மாறி சண்டையிட்டு அடித்துக் கொண்டதில் சில துணை ராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டி பெட்டி முழுவதும் ரத்தக்கரை ஏற்பட்டது. இதனால் அச்சமுற்ற பொதுமக்கள் உடனடியாக ரயில் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி ரயிலின் முன்னே சென்று சுமார் அரை மணி நேரமாக போராட்டத்தில் நேற்று நள்ளிரவு சரியாக 1:30 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ரயில் துணை ராணுவ படையினர் அனைவருமே பெட்டியிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த பயணிகள் அனைவருமே ரயில் முன் சுமார் அரை மணி நேரமாக ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அங்கு கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அன்பரசன், நீங்க இணைப்பிலே இருங்கள். இந்த சம்பவம் நடந்த ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் பிரான்சிஸ் நம்ம கூட இணைப்பில் இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம், பிரான்சிஸ் என் பேரு. இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்ததா சொல்றாங்க. இந்த துணை ராணுவ படையினர் எப்ப இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாங்க, அங்க என்ன நடந்தது சார், கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? மேடம், நைட்டு 9:05 இந்த ட்ரெயின் இருந்து கிளம்பிச்சு மேடம். நான் ஒரு 7 மணிக்கே அந்த அண்டர் செல்ல சீட்டு போட்டு உட்காரதுக்காக நான் வந்திருந்தேன். ஏறின உடனே இருந்தே அவங்க அராஜகம் போக்கை கடைப்பிடிச்சாங்க. துப்பாக்கி முனையில இது எங்களுக்குள்ள இருக்க எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னாங்க. நாங்களும் சரி அந்த ராணுவ உடைக்கு மரியாதை கொடுத்து தள்ளி உட்கார்ந்தோம். ஒரு 11:45 போல அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன் நிக்கிறப்ப ஏறுறவங்களை ஏற விடாம கதவை அடைச்சிட்டு கழிவறைக்கு செல்லக்கூடிய பெண்களை எல்லாம் தகாத வார்த்தையில ஹிந்தியில திட்டிட்டு இருந்தாங்க. அப்ப ஹிந்தி தெரிஞ்ச சில பயணிகள் ரயில்ல இருந்தனால நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறப்ப நான் அப்படித்தான் பேசுவேங்கிற மாதிரி அவங்க மேல பாட்டில் எல்லாம் கொண்டு தண்ணி பாட்டில் கொண்டு எரிஞ்சாங்க. அது ஒரு குழந்தை மேல பட்டுருச்சு. அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறப்ப சில வார்த்தைகளை பேசுறப்ப துப்பாக்கி முனையில எங்களையும் மிரட்டினாங்க. இதுக்கு மேல இருந்தா எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு நாங்க ஒரு 500 பேர் சேர்ந்து செயினை பிடிச்சி இழுத்தோம். அதே மாதிரி நமது ரயில்வே பாதுகாப்பு படையினரும் நமக்கு உயர்ந்த மரியாதை கொடுத்தாங்க. டிடிஆர் இடையில வந்தாரு, அவரையும் மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ரயில் பைலட் அவரும் வந்திருந்தாரு, அவரையும் சில கெட்டவாத திட்டி அனுப்பிட்டாங்க. கடைசியில ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்துல நிக்க வேண்டியது இருந்துச்சு. அங்க இவங்க இறங்குனா தான் நாங்க போவோம், எங்க உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு நாங்க சொல்றப்ப கிட்டத்தட்ட அவங்க நம்ம ரயில்வே பாதுகாப்பு படையினரிடமும் அவங்க துப்பாக்கி முனையில சில தகாத வார்த்தைகளை பேசினாங்க. இது ஒரு வளரக்கூடிய பார்த்துட்டு இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் பெரும் ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு. எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஒன்னும் அவங்க இருக்கணும் இல்லாட்டி நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை இறக்கி விட்ட பிறகுதான் நாங்க வந்தோம் மேடம். இது ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வா இருக்கு மேடம். மதுபோதையில துணை ராணுவ படையினர் அவங்க துப்பாக்கி காட்டி மிரட்டி இருக்காங்க. 10 பேத்துக்குள்ள ஒரு டீம் லீடர் மட்டும் மது போதையில இருந்தாரு. அவரு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணமா இருந்தாரு. அவரு இறங்க சொல்றதுக்கு இறங்கவே மாட்டேன்ட்டாரு. மத்தவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க, இவரு மட்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நம்ம ரயில்வே பாதுகாப்பு துறையிடமும் அவர் துப்பாக்கி முனையில தான் தகராறு பண்ணாரு. கடைசியில் அவர் இறங்கினா தான் நாங்க வண்டி எடுப்போம் அப்படின்ட்டு நாங்க பைலட் கட்டி என்ஜின் மழை போய் போராட்டம் பண்ணனால வேற வழியே இல்லாம இறக்கப்பட்டிருக்காங்க. கடந்த வாரத்துல கூட திருப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரம் நடக்குது. நம்ம ஒற்றுமையா இருந்தா இவங்க துப்பாக்கி முனையில இப்படி துஷ்பிரயோகம் பண்றது, தன்னுடைய யூனிஃபார்மை துஷ்பிரயோகம் பண்றது இது நாட்டுக்கு பெரும் ஒரு இழப்பாவே நாங்க பாக்குறோம் மேடம். சரிங்க சார், இது சம்பந்தமான புகாரையும் கொடுத்திருக்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாப்போம்.
நன்றி சார், இணைப்பில் வந்து பேசியமைக்கு. அன்பரசன், செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், துப்பாக்கி காட்டி பயணிகளை மிரட்டி இருக்கிறாங்க. அதுல மதுபோதையிலையும் துணை ராணுவ படையினர் இருந்ததாகவும் இப்ப ஒரு பயணி வந்து நம்ம கிட்ட தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. இது சம்பந்தமா துணை ராணுவ படையினர் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அன்பரசன்? நிச்சயமாக நேற்றிரவு இந்த சம்பவம் நடந்தபோது மணி சரியாக 1:30 மணிக்கு தான் அங்கு ரயில் பெட்டியில் பயணம் செய்த பயணிகள் அனைவருமே ரயிலின் முன் அமர்ந்து ரயிலை நிறுத்தி ரயிலின் முன் அமர்ந்து வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பொதுமக்கள் அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து துணை ராணுவ படையினரும் வெளியேற்றப்பட வேண்டும், மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் துணை ராணுவ படையினர் இருக்கும்போதும் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வந்த போலீசாரிடமும் துணை ராணுவ படையினர் வந்து பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து அங்கு போலீசார்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய இருந்த அனைத்து துணை ராணுவ படையினரையும் கீழே இறக்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த ரயிலை வந்து பொதுமக்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தி கோவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த கீழே இறக்கிவிடப்பட்ட துணை ராணுவ படையினரை மேற்கொண்டு பின்னால் வந்த ஒரு ரயிலில் ஏற்றி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து தற்போது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில் பயணிகளை அச்சுறுத்திய துணை ராணுவ படையினரின் செயல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் தகவல்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி அன்பரசன்.